அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லா. இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சப்மிட்டர்ஸ் பர்ஸ்பெக்டிவ் ஆர்டிக்கல் 2000 வருடம் ஜூன் மாதத்தோட வெளியீடு. ஆர்டிக்கலோட தலைப்பு மனைவியை அடித்தல் மற்றும் துன்புறுத்துதல் ஒரு குரானிய பார்வை. வைஃப் பீட்டிங் அண்ட் அபியூஸ் அ குரானிக் பர்ஸ்பெக்டிவ். ஸோ குடும்ப வன்முறை அப்படின்றதுல தான் மனைவியை அடித்தல், அவங்கள துன்புறுத்துதல்லாம் எல்லாமே வருது. ஸோ இந்த பிரச்சனை இந்த நாட்டில் மட்டும் இல்லாமல் உலகளாவிய எல்லா இடத்துலையுமே இந்த குடும்ப வன்முறை அப்படின்றது பரவி கிடக்கு. ஸோ இந்த எத்தனை சம்பவங்கள் நடக்குது அப்படின்ற சரியான எண்ணிக்கை நம்மளுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஏன் அப்படின்னா இது எல்லாருமே இதை போய் ரிப்போர்ட் பண்ணுறது கிடையாது. இதை கேஸாக ஒரு ஃபைல் பண்ணி இது சொல்கிறதோ வெளியே சொல்கிறதோ கிடையாது. ஸோ இது எவ்வளோ நடக்குது, ஆக்சுவலாக எவ்வளோ இருக்குது அப்படின்ற நம்மளுக்கு அதோட எண்ணிக்கை நம்மளுக்கு தெரியறதில்ல. ஆனால் 1984 யூஎஸோட மருத்துவர் தலைமை மருத்துவர் சொல்கிறாங்க, அதாவது நம்ம நாட்டோட மிகப்பெரிய நம்பர் 1 ஃபஸ்ட்டில் இருக்கிற ஹெல்த் ப்ராப்ளம் என்ன, உடல் நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது இந்த குடும்ப வன்முறை தான் அப்படின்னு அந்த யூஎஸோட சர்ஜன் ஜென்ரலில் அவர் சொல்கிறாரு. அவர் தான் மருத்துவர்களுக்கு தலைவராக இருக்கார். ஸோ அவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு 15 செகண்டுக்கு ஒருக்க ஒரு பெண் அடிக்கப்படுறாங்க அவங்களோட துணையினால் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக இதில் 25% 35% அமெரிக்கரோட வீடுகளில் இது நடக்குது. அது மட்டும் இல்லாமல் எஃபிஐயோட ரிப்போர்ட்ஸ் படி 4000 பெண்கள் இந்த மாதிரியான வன்கொடுமைகள்னால அவங்க இறந்து போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடல் ரீதியாக துன்புறுத்துதல், பெண்களை ஆண்கள் உடல் ரீதியாக துன்புறுத்துதல் அப்படின்றது அப்படின்றது தான் பெண்கள் 15 வயதிலிருந்து 44 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கு நடக்கக்கூடிய காயங்களில் இதுதான் முதன்மையான காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஆக்சிடெண்ட்டில் நடக்கிறதா இருக்கட்டும், இல்லை தெரியாத நபர், ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தெரியாத நபர் மூலியமாக நடக்கக்கூடிய கற்பழிப்பாக இருக்கட்டும், அதோட எண்ணிக்கைகளை விட பெண்களுக்கு அதிகமாக நடக்கக்கூடிய பிரச்சனை அவங்க ஃபேஸ் பண்ணுற உடல் ரீதியான அவங்களுக்கு ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை அவங்க கூட இருக்கிற அவங்களோட துணைகள்னால தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் 1989 யூஎஸ் சர்ஜன் ஜென்ரல் அவர் தான் இந்த ரிப்போர்ட்டையும் நம்மளுக்கு கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த பிரச்சனைனால, குடும்ப வன்கொடுமைகள்னால இதுக்கு அவங்களுக்கு உடல் ரீதியாக பிரச்சனை, அவங்களுக்கு காயங்கள் ஏற்படலாம். காயங்கள் ஏற்படும் போது அதை சரி செய்கிறதுக்கான காசு, மெடிக்கல் காஸ்ட்டு செலவாகும் இல்லையா, அது எவ்வளோ ஆகுது அப்படின்னா 3-5 பில்லியன் வரைக்கும் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுறதுனால அவங்க வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் போக முடியாது, லீவ் எடுப்பாங்க. ஸோ அவங்கள சார்ந்த தொழில்களும் அதுக்கான லாஸை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இது மொத்தத்தையும் எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு $100 மில்லியன் லாஸ் ஆகுது அப்படின்னு ஒரு ஆர்டிக்கலில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சில்வியா பாட்டர் அப்படின்றவங்க ஃபார் யோர் மனி இஸ் வர்த் அப்படின்றதுல அவங்க இந்த ரிப்போர்ட்டை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, தகவலை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா கலாச்சாரத்தை சார்ந்த பெண்களும் அவங்க என்ன வேலையில் இருந்தாலும் சரி, எந்த விதமான எவ்வளோ சம்பாரிச்சிட்டு இருந்தாலும் சரி, கம்மியாக சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நிறையா சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்க இந்த ஏஜ் குரூப்ஸில் எந்த வயதுக்கு உட்பட்டு இருந்தாலும் சரி, அவங்க அவங்களோட கணவர்களால், இல்லைனா ஆண் நண்பர்களால், இல்லை அவங்களோட காதலர்களால், இல்லை அவங்க கூட இருக்கிற மற்ற பார்ட்னர்ஸ்னால், ஆண்கள்னால அவங்க இந்த மாதிரி துன்புறுத்தப்படுறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க.
ஸோ 3ல் ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி ஆண்களுக்கு இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்து இருக்குது. அது வந்து இப்போது அந்த மாதிரி பெண்களை வந்து ட்ரீட் பண்ணுற ஆண்கள் வந்து நல்ல பொசிஷனில் வேலையில் நல்ல பதவியில் இருக்கிறவங்களாக இருக்காங்க. அவங்களோட சமூகத்தில் மதிப்புக்குரிய ஒரு நபராக தான் அவங்க வந்து இருக்காங்க. அவங்க வந்து படிக்காத நபர்களோ இல்லை வந்து அவங்களோட சமூகத்தில் ஒரு மதிப்பு இல்லாத ஆளுங்களும் அந்த மாதிரி வந்து கிடையாது. இவங்கெல்லாம் வந்து மருத்துவர்களாக இருக்காங்க, சைக்காலஜிஸ்டாக இருக்காங்க, லாயர்ஸாக இருக்காங்க, ஏன் மினிஸ்டர்ஸாக இருக்காங்க, பிஸ்னஸ் பண்ணுறக்கூடிய தொழிலதிபர்களாக இருக்காங்க. எல்லா இதில் இருக்கிற ஆண்களுக்குமே வந்து இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்து இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த கலாச்சாரம், இந்த மதம், இந்த சமூகம் அப்படின்றத தாண்டி ஆண்களுக்கு பொதுவாகவே வந்து உலகளாவிய இருக்கிற எல்லா ஆண்களுக்குமே பொதுவாகவே தங்களோட மனைவிகளை வந்து அடிக்கிறதும் அவங்கள வந்து அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறதும் ஃபிசிக்கலாக இது பண்ணுறதுமே வந்து உடல் ரீதியாக அது வந்து எல்லாருக்குமே ஒரு காமன் இதாக வந்து இருக்குது. இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது, கணக்கில் வந்தது, வராதது எவ்வளவோ இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ எப்படி வந்து இது வெஸ்டர்ன் கல்ச்சரில் வந்து எப்படி வந்து இது காமனாக இருக்கோ அதே மாதிரி தான் ஈஸ்டர்ன் சொசைட்டிஸ்லேயும் வந்து இது அதே மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ 2 சைடுமே அப்படி தான் இருக்குன்னா அப்போ எல்லா இடத்துலையுமே வந்து அப்படி தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ வெஸ்டர்ன் கல்ச்சரில் வந்து அந்த கலாச்சாரத்தில் இருக்கிற ஆண்களுக்கு வந்து நிறைய பேர் இப்படி பண்ணுறது இல்லை. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த பைபிள் டீச்சிங்ஸ் இருக்குது, அதில் வந்து இப்படி சொல்லப்படுறனால அவங்க வந்து அவங்களோட வைஃப்ஸை வந்து அவங்களோட மனைவிகளை அவங்க வந்து கஷ்டப்படுத்துறது கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் ஆனால் என்ன தான் இந்த மாதிரியான படிப்பினைகள் அவங்கக்கிட்ட வந்து போனாலும் ஆண்களுக்கு வந்து பெண்களோட நம்ம வந்து சிறந்தவங்க, நம்ம பேச்சு தான் அவங்க கேட்கணும் அப்படின்ற ஒரு இயற்கை உள்ளுணர்வு அவங்கக்கிட்ட வந்து அது இருக்குது. நம்ம தான் வந்து டாமினண்ட்டு, நம்மளுக்கு கீழே தான் அவங்க வந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து ஆண்களுக்கு பொதுவாகவே வந்து இருக்குது. ஸோ இது இருக்கிறனால தான் வந்து கடவுள் நம்மளுக்கு வந்து ஒரு சிறந்த திட்டத்தை, ஒரு சிறந்த சட்டத்தை வந்து ஏற்படுத்தி வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஆண்கள் அவங்களோட கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்காகவும் குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து இந்த மாதிரியான உடல் ரீதியாக மனைவியை வந்து துன்புறுத்தாமல் இருக்கிறதுக்காகவும் அந்த இப்போ பிரச்சனை வர்றப்போ அதை எப்படி சமாளிக்கலாம், அதை எப்படி சரி செய்யலான்றதுக்கும் தான் எல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு சட்டத்தை, ஒரு தீர்வை வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ என்ன தான் வந்து நம்ம நவீன அறிவியலில் நம்ம வந்து வளர்ச்சி பெற்றிருந்தாலும் சரி, மனிதர்களோட நம்ம எப்படி வந்து நடந்துக்கிறோம் அப்படின்றதெல்லாம் வந்து என்ன தான் சைக்காலஜி பேஸ்டாக வந்து மக்கள் வந்து படித்தாலும் அதில் எவ்வளோ தான் அவங்க வந்து கண்டுபிடிச்சாலும் சரி, இது வந்து நாகரிகம் வர்றதுக்கு முன்னாடியும் சரி, வந்ததுக்கு அப்புறமும் சரி, இந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து மாறவே இல்லை. இது வந்து அப்படியே தான் வந்து இருக்குது. ஸோ ஆண்கள் இந்த மாதிரி பெண்கள் மீது வன்முறையை காமிக்கிறது அப்படின்றது வந்து எல்லா காலகட்டங்கள்லேயுமே இது வந்து இருந்துக்கிட்டே தான் வந்து இருக்கு. ஸோ இதுக்கான தீர்வாக தான் வந்து அல்லாஹ் நம்மளுக்கு குரானில் 1400 வருடங்களுக்கு முன்னாடியே வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இது சூரா 4 வசனம் 34 வந்து சொல்லப்படுது. ஆண்கள் தான் பெண்களுக்கு பொறுப்பாளிகளாக நான் வந்து படைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்குமே ஆண்களுக்கு வந்து தனியான தன்மைகளை நான் வந்து கொடுத்துருக்கேன், அவங்கள தான் வந்து பிரெட் ஏர்னர்ஸாக நான் வந்து ஆக்கியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒரு நன்னறியான பெண் வந்து இந்த ஒரு அமைப்பை அவங்க வந்து சந்தோஷமாக அவங்க வந்து ஏற்றுப்பாங்க. ஏன்னா இது கடவுளோட கட்டளையாக இருக்கிறனால. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கணவர்களை அவங்க இல்லாதப்பையும் அவங்களுக்கு வந்து மதிப்பளிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே சமயம் நீங்கள் பெண்கள்கிட்ட இருந்து நீங்கள் வந்து எதிர்ப்பை நீங்கள் வந்து அனுபவிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு வந்து பேசுங்க. அதுக்கப்புறமா வந்து
அடுத்தடுத்த விஷயங்களை நீங்கள் வந்து செய்யுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது படுக்கையில் விட்டு தள்ளி வைங்க, ஒன்று ஒன்றா செஞ்சு பாருங்கள். அது எப்படியும் எல்லாமே செஞ்சுட்டு கடைசி அவங்களுக்கு வந்து எதுவுமே முடியலையா அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அவங்கள அடிங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து உங்கள் சொல் பேச்சு கேட்டுட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க அப்படின்னா, அவங்களுக்கு மேலே நீங்கள் வந்து வன்முறை செலுத்துறதுக்கு உங்களுக்கு வந்து எந்த இதுவுமே கிடையாது, உங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க. அல்லாஹ் தான் மிகவும் உயர்ந்தவராக இருக்கின்றார். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வசனத்தை நம்ம வந்து படித்தோம் அப்படின்னா, ஸோ இதில் வந்து 3ஆவதாக அடிக்க தானே சொல்கிறாங்க, பெண்களை வந்து அடிக்க தானே சொல்கிறாங்க, ஒய்ஃபை அடிக்க தானே சொல்கிறாங்க, மனைவி அடிக்க தானே சொல்கிறாங்க, 3ஆவது ஆப்ஷனா அப்படின்றதான் நம்மளுக்கு வந்து தோணும். ஆனால் நம்ம இதை வந்து கவனமாக வந்து படித்தோம் அப்படின்னா, எல்லாம் வந்து சைக்காலஜிக்கலாக நம்மளுக்கு மன ரீதியாக நம்ம எப்படி ஒரு சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா, இது லாஸ்ட் ஆப்ஷனுக்கு போகாமல் இந்த கடைசியாக எல்லாம் சொல்லக்கூடிய அந்த பெண்கள் மீது கை வைக்கிறது அப்படின்றதுக்கு போகாமையே வந்து நம்ம அந்த சூழ்நிலையை நம்ம வந்து சரி செஞ்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் இதை சொல்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்போ நம்ம வந்து அடிக்க போவோம், அடிக்கிறது கையோங்கிறது எப்படி வரும் அப்படின்னா, அப்போவே வந்து அந்த கோவத்தோடையே அப்போவே நம்ம எந்த இதுவுமே செய்யாமல் அந்த சுச்சுவேஷனில் உடனே நம்ம ரியாக்ட் பண்ணுறப்போ தான் நம்ம வந்து ரொம்ப கோவப்பட்டு வந்து அடிக்கிறது அப்படின்றது வந்து வரும். அதுக்கு தான் எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் முதல்ல வந்து பேசுங்க, அவங்க செய்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா, பிரச்சனை பண்ணுறாங்களா, பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்கள வந்து படுக்கையிலேருந்து தள்ளி வைங்க. ஸோ இது நம்ம செய்கிறது மூலியமாகவே 2 பேர்த்துக்குமே வந்து போதுமான கால அவகாசம் அங்கே வந்து கொடுக்கப்படுது. ஸோ 2 பேருமே வந்து அவங்களோட கோபத்துலேருந்து தணிஞ்சு அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்றது அவங்களுக்கு புரியறதுக்கான டைம் வந்து அவங்களுக்கு அங்கே கொடுக்கப்படுது. ஸோ என்ன பிரச்சனை அப்படின்றதையும் அவங்க வந்து அதில் வந்து அவங்க அலசி அவங்க வந்து ஆராய்ஞ்சு வந்து பார்த்துக்கலாம். ஸோ அப்புறம் கடைசியாக நம்ம உடனே வந்து முடிவெடுத்தோம்னா யார் சைடு நம்ம வந்து முடிவெடுக்கிறோம், அது சரியாக தப்பா அப்படின்றது தெரியாது. கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக நம்ம பேசி இது பண்ணோம் அப்படின்னா 2 பேருக்குமே சாதகமான ஒரு முடிவுக்கு வந்து வரலாம். ஸோ இப்படி பண்ணுறப்போ 2 பேருமே வந்து நிதானமாக ஒரு சிச்சுவேஷனை ஒரு சூழ்நிலையை வந்து கையாளுறப்போ வந்து இங்கே யாருமே வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் மேலே கையை வந்து அடிக்கிறது அப்படின்றது கண்டிப்பாக வந்து அவங்க போகவே வந்து முடியாது. ஸோ அல்லாவோட இந்த கட்டளையை இந்த வசனத்தை வந்து அல்லாஹ் சொல்கிற இந்த ஆர்டரில் வந்து இந்த சீக்வன்ஸில் வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒய்ஃப் கிட்ட வந்து வன்முறை அப்படின்றத வந்து காமிக்கவே முடியாது ஆண்கள். ஸோ எப்போ நடக்கும் அப்படின்னா இந்த கட்டளைகளை தெளிவாக ஆண்கள் வந்து பின்பற்றலை அப்படின்னா தான் வந்து ஒய்ஃப் வந்து கஷ்டத்தை வந்து அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அவங்க வந்து அவங்க 2 பேருக்கும் கோபம் தணிகிறதுக்கான டைம் கொடுக்கல, பேசலை, என்ன பிரச்சனைன்றதை பேசலை, எதுவுமே செய்யலை அப்படின்னா அப்போ வந்து அங்கே வந்து வன்முறை தான் வந்து நடக்குது. ஸோ இந்த சூரா 4 நம்ம வந்து பார்த்தோன்னா அதோட தலைப்பே வந்து பெண்கள் தான். ஸோ எல்லாம் வந்து குரானில் கொடுத்துருக்கிற லாங்கஸ்ட்டு சாப்டர்ஸில் ரொம்ப பெரிய நீளமான சூறாக்களில் இதுவும் ஒரு சூறாவாக வந்து இருக்குது. ஸோ இந்த சூறாவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய பெண்களுக்கான உரிமைகள், அவங்களோட பொறுப்பு, அவங்களோட ரைட்ஸ் பற்றி பேசக்கூடியதாக தான் வந்து இந்த சூறாவே வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து இங்கிலீஷ் சொசைட்டியில் இருக்கிற பெண்களுக்கு அந்த டைமில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த அவங்களுக்கு அடுத்த உரிமைகள் எல்லாத்தையுமே அதெல்லாம் 1400 வருடங்களுக்கு முன்னாடியே வந்து குரானில் வந்து சொல்லிட்டாங்க. அதில் சில இது வந்து இன்னும் அந்த பெண்களுக்கு கொடுக்கப்படலை அப்படின்னு வந்து ஆத்தர் அப்போ எழுதினப்போ அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த சூறாவோட சாராம்சமாகவே என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெண்களுக்கு அவங்களோட உரிமைகளை நம்ம வந்து கொடுக்கணும், அவங்களுக்கு எந்த அநீதியும் நடந்துடக்கூடாது, அடக்குமுறை நடந்துடக்கூடாது அப்படின்றத நோக்குனதாக தான் இந்த சூறாவே வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அப்படி அமைஞ்சிருக்கிறப்போ அந்த சூறாவில் சொல்லப்படக்கூடிய ஒரு வசனத்தில்
இப்படி வந்து நீங்கள் பெண்களை அடிக்கலாம் அப்படின்னு எல்லாம் 3வது ஆப்ஷனாக லாஸ்ட்டாக அதை கொடுக்கறது வந்து அதை தடுக்கிறதுக்காக தான் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக அந்த வசனம் இந்த சூறாவும் வந்து இந்த சூறாவில் இருக்கிற இந்த வசனமும் வந்து பெண்களுக்கு சாதகமாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இந்த சோகால்டு முஸ்லீம் ஆண்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இஸ்லாமியர்கள் வந்து இதை ரொம்ப தப்பாக வந்து புரிஞ்சுக்கிட்டு இதில் தான் அடிக்கலாம்னு சொல்லிட்டாங்களே அப்படின்றத வந்து அதை மட்டும் அவங்க வந்து எடுத்துக்கிட்டு பெண்களை வந்து ரொம்ப துன்புறுத்துகிறாங்க. அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க முதல்ல அவங்களோட கடமைகளை வந்து சரியாக செய்கிறாங்களா, அவங்க நன்னறியான செயல்கள் செய்கிறாங்களா அப்படின்றது எல்லாத்தையும் பார்க்காம இந்த ஆண்கள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த சூறாவில் இந்த வசனத்தில் தான் இப்படி சொல்லிட்டாங்கல்ல, 3வது ஸ்டெப் வந்து அடிக்கலாம்னு வந்து சொல்லிட்டாங்களே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 2 இதெல்லாம் ஃபஸ்ட்டு பேசுங்க, படிக்கலையும் தள்ளி வைங்க அப்படின்றதெல்லாம் அவங்க வந்து செய்யாமல் டக்குன்னு நேராக வந்து அவங்க 3வது ஸ்டெப்பை தான் வந்து அவங்க கையில் எடுத்து அவங்க மனைவிகளை வந்து அவங்க அடிக்கிறாங்க, துன்புறுத்துகிறாங்க. ஸோ இதுக்கு அவங்க சப்போர்ட்டாக வந்து எதுலேருந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, ஹதீஸ்லேருந்தும் சுன்னாலேருந்தும் இதுக்கு சப்போர்ட்டான வசனங்கள் அதுக்கு உள்ளது எல்லாத்தையும் எடுத்து அதை வச்சுட்டு அவங்களோட இதுலேயே வந்து ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. ஸோ அல்லாஹ் சொன்னது என்ன, அல்லாஹ் பெண்களுக்கு கொடுத்துருக்க உரிமை என்ன, அவங்கள எப்படி பாதுகாக்க சொல்கிறாங்க அப்படின்றதையே வந்து இவங்க மொத்தமாக வந்து தப்பாக தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ அல்லாஹ் சொல்லியிருக்க இந்த மார்க்கம் வந்து ரொம்ப சிறந்ததாக, எல்லாருக்குமே வந்து நியாயமாக, அது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி 2 பேருக்குமே நியாயமான ஒரு மார்க்கமாக தான் அல்லாஹ் வந்து இதை கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை வந்து அப்படி ஃபாலோ பண்ணலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆண்களுக்கு இந்த வசனத்தில் 34வது வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்க இந்த உரிமையை வந்து எப்போ அவர் வந்து கிளைம் பண்ணலாம் அப்படின்னா, அவர் வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு நன்னறியான அவர் வந்து இருந்து அவரோட மனைவி வந்து தொடர்ந்து வந்து நெஷூஸ் அப்படின்னு சொல்லப்படுற அவங்க வந்து நன்னறி இல்லாத ரொம்ப தீயதாக அவங்க வந்து பண்ணாங்க அப்படின்னா, அதாவது பொல்லாததாக கலகம் செஞ்சாங்க அப்படின்ற பட்சத்தில் தான் வந்து இந்த வசனத்தில் எல்லாம் 3வது சொல்லியிருக்கதை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த சட்டத்தை நம்ம அன்றாட வாழ்க்கையில், நம்மளோட கல்யாண வாழ்க்கையில் நடக்கக்கூடிய 2 பேருக்கும் பிரச்சனை வருது, நம்ம ஏதோ ஆர்கியூமெண்ட் பண்ணுறோம், வாக்குவாதம் வருது அப்படின்னா அதுக்கு போய் உடனே எடுத்து இந்த வசனத்தை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு வந்து அடிக்கிறேன் அப்படின்னு வந்து அடிக்கக்கூடாது, அது வந்து தப்பு அப்படின்னு அல்லாஹ் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இதில் சொல்லப்பட்டிருக்க வார்த்தை வந்து அல்லாஹ் ரொம்ப வந்து செலக்டிவாக அந்த நெஷூஸ் அப்படின்ற வார்த்தையை செலக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆண் வந்து இதை வந்து இந்த உரிமையை அவர் வந்து டிமாண்ட் பண்ணுறாரு, அதாவது என் மனைவி அடிப்பான் அது மாதிரி பண்ணிட்டா எல்லாம் அவர் வந்து இந்த மாதிரி கிளைம் பண்ணுறாரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அவர் குரானில் சொல்லப்பட்டிருக்க பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து உரிமைகளையும் அவர் வந்து அங்கே கொடுத்துருக்கணும். அது மாதிரி கடவுள் சொன்ன எல்லா இதையுமே அவர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும், எதையுமே அவர் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்க வந்து கூடாது. ஏன்னா வந்து அல்லாஹ் குரானில் வந்து சொல்கிறாங்க, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அவங்களோட உரிமைகளை வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம், அதை வந்து அவங்களுக்கு வந்து நீதமாக அவங்களுக்கு வந்து 2 பேருக்குமே வந்து சென்றடையணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு ரியாலிட்டியில் இப்போ நம்ம நிஜத்தில் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை கொண்ட கணவர் வந்து எப்போவுமே மனைவிக்கு மேலே கை வைக்கிறது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு அவர் போகவே மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு பிரச்சனை அப்படின்றது வர்றப்போ அவங்களோட எண்ணம் வந்து அங்கே என்னவா இருக்குது அப்படின்றத அவங்க நல்லா அலசி அவங்க வந்து கவனமாக அவங்க வந்து அவங்க வந்து அந்த பிரச்சனை என்ன அப்படின்றத வந்து அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களோட எண்ணம் வந்து அவங்க மனைவியை அடிக்கிறதா வந்து இருக்காது, அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதா தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கடவுள் மீது பயபக்தியுடைய ஒரு மனிதராக இந்த இதை வந்து அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி
அதாவது அல்லாஹ் சொன்ன இந்த சட்டத்தை அவங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க இதை தான் வந்து செய்யணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு அடுத்து தொடர்ந்து வந்து என்ன வருது அப்படின்னா, இந்த ஒரு நிலைக்கு, அதாவது அடிக்கிற ஒரு நிலைக்கு போகிறப்போ அவங்களோட திருமண வாழ்க்கை அந்த ஒரு ஸ்டேஜை வந்து அடைஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து ஒரு முடிவை நோக்கி போய்கிட்டு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இது குரானோட அடுத்த வசனத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படியே அந்த கப்பல் வந்து பெரியவருக்காக அவங்க வந்து முடிவு செஞ்சாங்க அப்படின்னா, அப்படி அந்த தம்பதிகள் பிரிஞ்சு போகிறதுக்கு முடிவு செஞ்சாங்க அப்படின்னா தான் அடுத்த வசனம் வந்து அப்படி ஆரம்பிக்குது. ஸோ நம்ம இப்போ இருக்கிற உலகத்தில் மோஸ்ட் ஆஃப் த பெண்களுக்கு இந்த பாதுகாப்பு வந்து கிடைக்கிறது கிடையாது. அல்லாஹ் சொல்கிற சூரா 4:34 சொல்கிற இந்த வகையான பாதுகாப்பு வந்து கிடைக்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்க வந்து அதுக்கு பதிலாக அவங்க அநீதமாக தான் அவங்க வந்து நடத்தப்படுறாங்க, அவங்கள வந்து துன்புறுத்தப்படுறாங்க. அது வந்து வார்த்தைகள் மூலியமாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி. இது வந்து நன்னெறி இல்லாத ஆண்கள்னால தான் வந்து இது வந்து நடக்குது. கண்டிப்பாக நன்னெறியான ஒரு ஆண் வந்து இந்த மாதிரி ஒரு காரியத்தை எப்போவுமே செய்ய மாட்டார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்க அடி வாங்கிறதுக்கான காரணங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அல்லாஹ் சொல்கிற காரணங்கள்லாம் அது வந்து இருக்காது. அது வந்து ரொம்ப சாதாரண ஒரு விஷயமாக தான் இருக்கும். மோஸ்ட்டாக அது வந்து ஆண்களோட ஈகோனால தான் வந்து அது நடக்குமே தவிர, இங்கே அல்லாஹ் சொல்கிற அந்த இஷ்யூஸ் மாதிரியான பாவகரமான கலகம் செஞ்சு தீமையான இதுக்கு வந்து அவங்க இந்த மாதிரி துன்புறுத்தப்படுறாங்களா அப்படின்றது வந்து கிடையாது. அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள்னால தான் அவங்க வந்து இந்த மாதிரி துன்புறுத்தப்படுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரிய வருது. ஸோ அப்படியே வந்து பெண்கள், அந்த பெண் வந்து மனைவி வந்து அல்லாஹ் இதில் சொல்கிற மாதிரி ரொம்ப கலகம் செஞ்சு அவங்க வந்து ரொம்ப தீயதாக அவங்க வந்து செஞ்சுருந்தாங்க அப்படின்னா, அப்போவுமே அல்லாஹ் ஃபஸ்ட்டு நீ வந்து அடின்னு சொல்லலை, ஃபஸ்ட்டு நீ வந்து பேசிப்பார் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ முதல்ல இருக்கிற ரெண்டு இதை அல்லாஹ் சொல்கிற 2 விதத்தை வந்து அவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு பின்பற்றிட்டு அது இல்லை அப்படின்னா தான் கலகம் செஞ்சவங்களுக்கே 3வதாக தான் அது வந்து இருக்குது. ஸோ அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இது வந்து எப்போவுமே வந்து தீர்வாக வந்து இருக்காது. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு சில கடமைகள் வந்து இருக்குது. அதை அவங்க சரியாக வந்து செஞ்சுருக்கணும். என்ன அப்படின்னா, நம்ம இப்போ திருமணம் செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம யாரை வந்து நம்மளோட கணவராக தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்ற கடமை வந்து பொறுப்பு வந்து நம்மக்கிட்ட தான் வந்து இருக்குது. ஸோ அல்லாஹ் அவங்களுக்கு அல்லாஹ் இந்த ரைட்ஸை வந்து பெண்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வந்து அவங்க ஒரு நன்னறியான ஆணை தேர்ந்தெடுத்திருந்தா, ஒரு சப்மிட்டராக ஒரு நல்லறியான ஆணை தேர்ந்தெடுத்திருந்தா தான் அவர் வந்து இந்த கமாண்ட்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு மனைவிக்கு அல்லாஹ் சொல்கிற அந்த உரிமைகளை வந்து கொடுப்பாங்க. ஸோ அவங்களோட தேர்வு அங்கே தப்பாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட முடிவுக்கான விளைவை தான் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ ஒரு நன்னறியான ஹஸ்பண்டாக இருந்தார் அப்படின்னா அல்லாஹ் சொன்ன கட்டளைகளுக்கு படி அவங்களோட உரிமைகளை வந்து அவர் ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து கொடுத்து அவங்கள நல்லா பார்த்துப்பார். ஸோ இவங்க வந்து இவரே அந்த கணவர் வந்து நன்னறியான கணவர் வந்து எதுவும் மறந்து போயிருந்தாலும் அந்த சமயத்தில் இவங்க வந்து எடுத்து சொன்னாங்க அப்படின்னா அவர் கண்டிப்பாக வந்து அதை கேட்கக்கூடியவராக தான் வந்து இருப்பார். அல்லாஹ்வுக்கு பயந்த சப்மிட்டராக இருக்கிற ஒரு கணவராக இருந்தால். ஸோ அவங்க முதல்ல வந்து அந்த பெண் வந்து திருமணத்தில் தேர்ந்தெடுக்கிறதுல தப்பு செஞ்சாங்க அப்படின்னா, அல்லாஹ்வோட கட்டளைகளை அவங்க வந்து ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அதுக்கான கான்சிக்வன்சஸ், அதோட பின்விளைகளை வந்து அவங்க வந்து சந்திச்சு தான் வந்து ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சூரா 3:134 வந்து பார்க்குறோம். நன்னறியாளர்களோட ஒரு தன்மையில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, பண்புகளில் அவங்க வந்து கோபத்தை வந்து அவங்க அடக்கிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து மக்களை வந்து மன்னிச்சிருவாங்க. கடவுள்கிட்ட வந்து தர்மவான்களை கடவுள் நேசிக்கின்றார் அப்படின்னு. ஸோ ஒரு உறவு அது வந்து
நல்லபடியாக போகணும் அப்படின்னா ஆரோக்கியமான ஒரு உறவாக அது 2 பேருக்குமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு நடுவில், கணவன் மனைவிக்கு நடுவில் அந்த உறவு வந்து ஆரோக்கியமானதாக இருக்கணும் அப்படின்னா அது 2 பேருமே வந்து அல்லாவோட கட்டளைகளை பின்பற்றினா மட்டும்தான் அது வந்து அல்லாஹ் சொன்ன மாதிரி அதுலேருந்து நம்மளுக்கு வந்து மகிழ்ச்சி வந்து கிடைக்கும் அந்த உறவின் மூலியமாக. சூரா 30:21 சொல்கிறாங்க, அல்லாவோட சான்றுகளில் ஒன்றா இருக்குது. அதாவது உங்களுக்கு இடையிலேருந்தே நான் உங்களுக்கு வந்து துணைகளை வந்து படைச்சிருக்கேன், நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட அமைதியும் நீங்கள் வந்து திருப்தியும் அடைகிறதுக்காக அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இதயங்களில் உங்கள் துணைகள் மீது அன்பும் அக்கறையும் நான் வந்து உங்களுடைய இதயங்களில் நான் வந்து வைக்கிறேன் அப்படின்னு எல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இது போதுமான சான்றுகளாக இருக்குது அப்படின்றதையும் எல்லாம் நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆண்களோ அல்லது பெண்களோ அது யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் 2 பேருமே எனக்கு வந்து ஒன்று தான். யார் நன்னறியான காரியங்கள் செய்கிறாங்களோ அதுக்கான வெகுமதியை நான் வந்து கண்டிப்பாக கொடுத்துருவேன் அப்படின்னு வந்து அதில் நம்மளுக்கு சொல்கிறாங்க. சூரா 4:19 வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்பிக்கை கொண்டோரே, உங்கள் மனைவி உங்களுக்கு அவங்க உயிர் எழுதி வச்சுருந்தாங்க அப்படின்னா அதுக்கு மாற்றமாக நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட இருந்து எடுக்கிறது வந்து சட்ட ரீதியாக சரி கிடையாது. அதே மாதிரி நீங்கள் அவங்களுக்கு கொடுத்ததையும் வந்து நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் வந்து கட்டாயமாக நீங்கள் வந்து வாங்கக்கூடாது. அவங்களே வந்து விட்டு கொடுக்கறாட்டினா ஓகே, இல்லை அப்படின்னா அவங்க வந்து விபச்சாரம் செஞ்சுருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுத்ததை நீங்கள் வந்து திரும்ப கேட்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு அந்த உரிமை இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து அவங்கள நல்ல முறையில் வந்து நடத்துங்க. ஆனால் அவங்கள பிடிக்கலை அப்படின்னா ஆனால் அல்லாஹ் அவங்களுக்கு வந்து நிறையா நல்லது வச்சுருக்க ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து பிடிக்காமல் வந்து இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆனால் இதை வந்து எதுவுமே செட் ஆகலை, அது வந்து கடைசியில் அந்த உறவு வந்து பிரிவுக்கு தான் போகுது, விவாகரத்துக்கு தான் போகுது அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களோட மனைவியரை நீங்கள் வந்து கண்ணியத்தோடு நடத்துங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சூரா 2:229 டிவோர்ஸை வந்து நீங்கள் 2 தடவை வந்து திரும்ப வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி டிவோர்ஸ் ஆன பெண்ணை வந்து நீங்கள் அதே வீட்டிலையே வந்து இணக்கமாக நீங்கள் வந்து இருக்க விடலாம், இல்லை அப்படின்னா அவங்கள இணக்கமாக நீங்கள் வந்து போகவும் விடலாம். ஸோ வந்து கணவர் வந்து சட்டத்துக்கு அகேன்ஸ்டாக அவங்களுக்கு கொடுத்த எதையுமே வந்து திரும்ப கேட்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படி அந்த தம்பதியினர் வந்து நம்ம எதனா தப்பாக பண்ணிடுவோமோ அப்படின்னு அவங்க பயந்தாங்க அப்படின்னா, அல்லாவோட சட்டத்துக்கு மீறி நம்ம எதுவும் இது பண்ணிடுவோம் அப்படின்னு அவங்க வந்து பயந்தாங்க அப்படின்னா, ஒய்ஃப் வந்து அவங்களா முன் வந்து எதையும் அவங்க திரும்ப கொடுத்தாங்க அப்படின்னா கணவர் அதை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து கடவுளோட சட்டங்களாக இருக்குது, இது எதையுமே நீங்கள் வந்து மீறக்கூடாது அப்படின்னும் எல்லாம் நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க. யாரெல்லாம் கடவுளோட சட்டத்தை வந்து மீறுறாங்களோ அவங்கெல்லாம் வந்து அநீதம் இழைக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இதோட முடிவாக நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு நம்பிக்கையான மனைவி, அது மட்டும் இல்லாமல் ஒரு நம்பிக்கையான கணவன் மனைவி வந்து இந்த மாதிரி அடிக்கிற சிச்சுவேஷனுக்கு அவங்க வந்து போகவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து போக மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒரு நம்பிக்கையான ஒரு தம்பதி, நம்பிக்கை கொண்ட ஒரு தம்பதி வந்து அவங்களுக்கு நடுவில் வந்து எதுவும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க முதல்ல வந்து பேசுவாங்க. 2 பேரும் வந்து பேசி அதுலேருந்து எந்த சிறந்த சொல்யூஷனோ அதுதான் அவங்க வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கொண்டு போகணுன்றதையும் எல்லாம் நம்மளுக்கு வந்து குரானில் வந்து சொல்கிறாங்க. இந்த வசனத்துலேயும் எல்லாம் நம்மளுக்கு வந்து அதே தான் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இந்த உலகத்தில் நம்ம வந்து நன்னறி இல்லாத காரியங்களை செய்கிறதுக்காக நம்ம இங்கே வந்து கிடையாது. நம்ம இங்கே வந்து கடைசி சான்ஸில் நீங்கள் வந்து வந்திருக்கோம். நம்ம சரியான செயல்களை வந்து செய்யணும், அல்லாஹ் சொல்கிறதுக்கு நம்ம அல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுக்கு நம்ம வந்து கட்டுப்படணும் அப்படின்றதுக்காக தான் நம்மளுக்கு இந்த இறுதி வாய்ப்பே வந்து இருக்குது. ஸோ நம்மளோட ஈகோன் காரணமாக நம்ம வந்து தவறான முடிவுகளை நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா அதுக்கான பின்விளைவுகளை நம்ம எல்லாருமே வந்து சந்திக்க வேண்டியது வந்து இருக்கும். அது இந்த உலகத்துலேயும் சரி, மறு உலகத்துலேயும் சரி.
அது ஆண்களோ அல்லது பெண்களோ யாராக இருந்தாலும் அவங்க என்ன செய்கிறாங்களோ அதுக்கான கூலி வந்து அல்லாஹ் ஈக்குவலாக நான் வந்து கொடுத்துருவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா கடவுள் வந்து மிகவும் நியாயமானவராகவும் கருணை உள்ளவராக மிக்க கருணையாளரமாக இருக்கின்றார். இந்த ஆர்டிகளோட ஆத்தர் பேர் வந்து ஃபாத்திமா கல்டூன். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.